இஞ்சி இஞ்சி ஒரு மருந்து, ஒரு உன்னதமான மருந்து, ஒரு லைவ் ஸ்டெராய்டு இட் இஸ். புரியுதுங்களா? நீங்கள் எடுக்கிற மற்ற மருந்து கெமிக்கல் பாண்ட் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேரமாகி தான் வேலை பார்க்கும். ஆனால் இந்த இஞ்சி ஆன ஸ்டெராய்டு உள்ள எடுத்த உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒர்க் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் லைவ் மெடிசன். இந்த இஞ்சிக்கு பல குணங்கள் உண்டு. உங்கள் அடி வயிற்று சூட்டை தணித்து அங்கே இருக்க கழிவுகளை வெளியே கொண்டு வர வைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. அதே போல் உங்கள் உடம்பு சூடாக இருக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இதுதான் இருக்கும். அப்புறமா ஜீரணத்தை மேம்படுத்தும், உங்கள் உடம்புல இருக்கிற பித்தத்தை வெளியேற்றும். அப்பேற்பட்ட மருத்துவ குணம் உள்ள இந்த இஞ்சை சாப்பாட்டில் பயன்படுத்தலாமா? ஒரு ஜீரணமாகாத ஒரு பொருளை சமைக்கிறீங்க, பிரியாணின்னு. அந்த பொருள் ஜீரணம் ஆகாதுன்னு தெரிஞ்சும் அதை சமைக்கிறீங்க, சமைச்ச பொருளை சாப்பிட்றீங்க. அதில் ஜீரணம் ஆகணும்னு இந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த இஞ்சை அதில் போடுறீங்க. இப்போ இந்த இஞ்சி விஷமாகுமா? ஆகாதா? இந்த இஞ்சோட மருத்துவ குணம் கெட்டு போகுமா? கெட்டு போகாதா? அப்போனா இந்த கெட்டுப்போன இந்த இஞ்சி எங்கே போய் தங்கும்? உங்கள் உடம்புல கழிவாக போய் தங்குமா? தேங்காதா? புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மருந்து எடுத்தீங்கன்னாலும் அது இஞ்சா எடுத்தாலும், இஞ்சை கஷாயம் எடுக்கும்போதும் சரிதான், இஞ்சை பத்தா போடும்போதும் சரிதான். நீங்கள் 24 மணி நேரம் வேறு எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது, இளநீரை தவிர. ஆனால் நம்ம ஆளுங்க டீலே இஞ்சி போட்டு சாப்பிட்றாங்க. இந்த டீல இஞ்சி போட்டு சாப்பிட்றவனுக்கு என்னைக்காவது தலைவலி சரியாக இருக்கா? என்னைக்காவது கான்ஸ்டிபேஷன் சரியாக இருக்கா? என்னைக்காவது உறுதியாக இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது தொப்பை இல்லாமல் இருந்திருக்கீங்களா? இதெல்லாம் உங்கள் நினப்பு தான் உங்கள் பொழப்பை கெடுக்குது. இதனால் நீங்கள் என்ன பிரச்சனைக்கு அதை எடுக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க. இதுதான் ஃபேக்ட்டு. மருந்துன்ற ஒரு பொருளை நீங்கள் கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக பத்தியம் தேவை. சாதாரண இஞ்சை கன்சியூம் பண்ணாலும் பத்தியம் தேவை. இஞ்சை சட்னிலும் போடக்கூடாது, பொங்கல்லையும் போடக்கூடாது. அது மருந்து தான். சுவைக்காக நீங்கள் போடுறீங்க. இஞ்சி இனிக்கும். இஞ்சி சாப்பிட்றதுக்குன்னே வருஷத்துக்கு ஒரு நாள் நமக்கு வச்சுருக்காங்க. அந்த இஞ்சி சட்னி அரைச்சி சாப்பிட்ற அன்னைக்கு ஃபுல்லாக பத்தியம் தான் எடுப்பாங்க. தலைக்கும் குளிக்கக்கூடாது, பத்தியம் இருந்துட்டு அப்புறமா தான் தலைக்கு குளிக்கணும். இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட ஒரு இஞ்சை நம்ம கேவலப்படுத்தி அதோட தன்மையை இழந்து நம்ம சமையலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப நல்ல பொருள், ஆனால் அந்த பொருளை நம்ம தவறுதலாக பயன்படுத்திட்டு இருக்கோம்.